வணக்கம் 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 எல்லாருக்கும் வணக்கம். 1030 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வணக்கம். புதுசா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, புதுசா ட்ரெண்டிங் ஓடிட்டு இருக்க நோ யூ ஆர் ஆல் ஐ வாண்ட் திஸ் லைஃப் நோ யூ ஆல் தட் ஐ வாண்ட் திஸ் லைஃப் இதோட நிறுத்திக்கிறேன். இதுக்கு மேல போனா ஆபத்தாயிடும். இந்த சாங்குக்கான எடிட்டிங் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளா ஃபர்ஸ்ட் எல்லாரும் மறக்காம பிளே ஸ்டோர்ல போயிட்டு போட்டோ ரூம் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது ஹார்டெல்லாம் இல்லைங்க. இந்த வீடியோல இந்த போட்டோ ரூம் ஆப் வச்சுதான் உங்க போட்டோஸை டிரான்ஸ்பரண்டா ஆக்குறதுக்கு நான் சொல்லி தர போறேன். கிளியர் கட்டா நம்ம கிட்ட போலிஷ் இருக்கட்டும், பிக்சார்ட் இருக்கட்டும், இன்னும் நிறைய ஆப்ஸ் நிறைய பேர்கிட்ட இருக்கும். பட் நான் போட்டோ ரூம் வச்சுதான் சிம்பிளா சொல்லி தர போறேன். ஸோ மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த எடிட்டிங்கோட ஒரு சாம்பிள் வீடியோ நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். அதாவது என்னோட எடிட்டிங்கோட அவுட் புட்டை நீங்க பார்த்துட்டு வாங்க. இது ஒரு ஹீரோ ஹீரோயின்ஸ் வச்சுலாம் இல்ல, என்ன வச்சுதான். இந்த வீடியோ பேக்ரவுண்டோட லிரிக்ஸ் டெம்ப்ளேட் வந்து ஒரு பிளாங்க் டெம்ப்ளேட் என்கிட்ட இருக்கு. அது நான் லாஸ்டா எப்படி எடுத்துக்கணும்னு சொல்றேன். ஆரம்பிக்கலாமா? ஹெச் மீ கோகுல்நாத். ஓகே, எல்லாருமே பிளே ஸ்டோர்ல போயிட்டு போட்டோ ரூம் ஆப்பை சர்ச் பண்ணிக்கோங்க. அதுல அந்த பர்பிள் கலர் பேக்ரவுண்ட்ல இருக்க இந்த போட்டோ ரூம் ஆப் தான் நம்ம பண்ண போற ஆப். இதோட ஸ்கிரீன் ரெக்கார்டிங்ஸ் எப்படி பண்ணணும், என்ன ஆப்னு நான் உங்களுக்கு ஆட் பண்றேன். நீங்கள் ப்ளே ஸ்டோர் போன பிறகு போட்டோ ரூம் சர்ச் பண்ண பிறகு இந்த கீழே பர்பிள் கலர் பேக்ரவுண்டில் பீன்னு இருக்குது பாருங்கள். அந்த ஆப் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ண பிறகு இந்த ஓப்பன் பண்ணிக்கோங்க. நல்லா பார்த்துக்கோங்க, இதான் அந்த ஃபோட்டோ ரூம் ஆப். டவுன்லோட் பண்ண பிறகு ஃபோட்டோ ரூம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் 3வது ட்ரீபர் பிக்சர் போட்டு டிரான்ஸ்பரண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண பிறகு கேலரி செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோட்டோ சூஸ் பண்ணிக்கோங்க. அதை அழகாக ஸ்கேன் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி கொடுக்கும். இப்போ உங்கள் இமேஜை பாருங்கள், கிளியர் கட்டாக இருக்கும். கிளிக் பண்ண பிறகு இப்போ நம்ம அதை லேயர்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு பர்சனை தொட போகிறோம். பர்சனில் தொட்டுட்டு அட்ஜஸ்ட் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். அட்ஜஸ்ட்டில் தான் நம்ம சேச்சுரேஷன்லாம் பண்ண போகிறோம். அதாவது நம்ம எடிட்டிங்கில் அந்த இமேஜ் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட் கிளிக் பண்ணி சேச்சுரேட் பண்ணி ஒரு -50 to 55 பாயிண்ட்ஸில் செலக்ட் பண்ணி வச்சிடுறோம். அப்படி வச்ச பிறகு கீழே போயிட்டு அவுட்லைனில் செலக்ட் பண்ணணும். அவுட்லைனில் செலக்ட் பண்ணி அதை 10 சைஸ்க்கு வச்சிடணும். வச்ச பிறகு கலர் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த கலரில் பிளாக் கலர் சூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு க்ரே ஷேடாக மாற்றி வச்சுக்கணும் பேலட்டில். இப்போ நம்ம இமேஜ் ஒரு டென்னு. அதுக்கப்புறம் மேலே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு லைட் ஆன் கிளிக் பண்ணிக்கணும். இப்போ நம்ம இமேஜ் இன்னும் கொஞ்சம் என்னென்னு தெரியும். இப்போ கீழே எக்ஸ்போர்ட் பட்டன் இருக்கும். அந்த எக்ஸ்போர்ட் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் டு கேலரி கிளிக் பண்ணோம்னா வேலை முடிஞ்சிருச்சு. டன். ஓகே, இப்போ நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பார்த்துருப்பீங்க. எஸ், இந்த மாதிரினா ஒரு ஃபோட்டோ ரூம் ஆப் டவுன்லோட் பண்ணிட்டு அது உள்ள நம்மளோட பிக்ஸை எப்படி டிரான்ஸ்பேரண்ட் ஆக்குறது, அந்த பார்டர்லாம் ஆட் பண்ணுறதுன்னு தெளிவாக சொல்லியிருப்பேன். ஒழுங்காக பக்கத்து மறுபடியும் ஸ்லோவாக பார்த்துட்டு வாங்க, கன்ஃபார்மாக புரியும். ரெடி பண்ணிட்டீங்களா? ஓகே, இப்போ நம்ம வீடியோ எடிட்டிங்க்கு போவோம். வீடியோ எடிட்டிங்க்கு மேக்ஸிமம் எல்லாருமே கேப் கட் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. பட் நான் எல்லாருக்குமே ஈஸியாக யூஸ் ஆகிற இன்ஷாட்டை வச்சு நான் சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி அந்த பிளாங்க் டெம்ப்ளேட், அதாவது பிளாங்க் லிரிக்ஸ் டெம்ப்ளேட் எப்படி எடுக்கிறது நீங்க என்கிட்ட கேட்கலாம், சொல்றேன். அந்த பிளாங்க் லிரிக்ஸ் டெம்ப்ளேட்டை நானே ஒரு டெலிகிராம்ல இருந்து தான் எடுத்தேன். அந்த டெலிகிராம் லிங்க் முடிஞ்சு ஆட் பண்ணி விடுறேன். அது மட்டும் இல்லாம இன்னொரு வழியும் சொல்றேன். யூடியூப் ஷார்ட்ஸ்ல, அதாவது என்னோட சேனல்ல யூடியூப் ஷார்ட்ஸ்ல அந்த பிளாங்க் டெம்ப்ளேட் வீடியோவை நான் ஆட் பண்றேன். நீங்க அந்த யூடியூப் ஷார்ட்ஸ் லிங்க் காப்பி பண்ணிட்டு குரோம்ல சேவ் ஃப்ரம் .net உங்க எல்லாருக்குமே தெரியும். அதுல போயிட்டு லிங்க் ஆட் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த லிரிக்ஸ் பேக்ரவுண்ட் டெம்ப்ளேட் டவுன்லோட் பண்ண பிறகு இன்ஷாட்ல எப்படி யூஸ் பண்ணணும்னு ஸ்கிரீன் ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்றேன். மறக்காம கவனமா கேளுங்க. இன்ஷாட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வீடியோஸை கிளிக் பண்ணிவிட்டு நியூ கிளிக் பண்ணிக்கோங்க. உள்ளே போன பிறகு டவுன்லோட் பண்ண அந்த பேக்ரவுண்ட் டெம்ப்ளேட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பிஐபி ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது 6th இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எடிட் பண்ணி வச்ச ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் அந்த ஃபோட்டோவை பெருசாக சின்னதாகவோ உங்கள் வீடியோக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணுமோ நீங்கள் மாற்றி அமைச்சிக்கோங்க. அதாவது அந்த வீடியோ லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் பிஐபி ஆப்ஷன் யூஸ் பண்ணி கிளிக் பண்ணி இந்த இமேஜை க்ராப் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ண பிறகு அனிமேஷன் யூஸ் பண்ணிக்கிட்டு இன் அனிமேஷன் அவுட் அனிமேஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. அதை யூஸ் பண்ணிவிட்டு உங்கள் வீடியோவை அழகாக உள்ளே வர மாதிரி வெளியே போகிற மாதிரி ஆக்கிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் பல இமேஜஸை அந்த ப்ராசஸ் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கிட்டு உங்கள் வீடியோவை நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா, ஒரு இன்ஷாட்ல எப்படி எடிட் பண்ணணும்னு தெளிவாக சொல்லியிருப்பேன். புரியாட்டி மறுபடியும் பாருங்க, கன்ஃபார்மா புரியும். ஒரு ஈஸியான வே. பிகாஸ் இன்ஷாட்லாம் இப்போ வரைக்கும் வாட்டர் மார்க்ஸ் நிறைய பேருக்கு வர மாட்டேங்குது. ஸோ நமக்கு எல்லாருமே வாட்டர் மார்க்ஸ் இல்லாமல் இருந்தா பிடிக்கும். அதுக்கு பல ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணிட்டு தேடிக்கிட்டு அதை புதுசாக கற்றுக்கிட்டு அதுக்கு இன்ஷாட்டை யூஸ் பண்ணால் நமக்கு பெட்டர்மெண்ட்டாக இருக்கும். இப்போ நான் என்னோட இன்னொரு வீடியோ கிளிப் ஆட் பண்ணுறேன் பாருங்களேன். இந்த
பாத்தீங்களா ஓரளவு நல்லா இருந்துச்சா? என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து என்னோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வச்சு எடிட் பண்ணி போட்டு வச்சிருந்தேன். என்னோட செகண்ட் வீடியோ வந்து என்னோட சின்ன சின்ன ஆசைகள், அதாவது ஒரு மெட்டீரியலிஸ்டிக்ஸா, ஆப்ஜெக்டிவ்ஸா, பெட்ஸா இந்த மாதிரி போட்டு வச்சிருந்தேன். இந்த மாதிரி நீங்களும் இந்த சாங்ஸை பல கான்செப்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்க லவர் கூட, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட, உங்க பேரண்ட்ஸ் கூட அந்த மாதிரி நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் பெட்ஸ்லாம் நீங்க வச்சிருப்பீங்க, போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ஒழுங்கா வந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, முக்கியமா புரிஞ்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.